வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குமுட்டி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய். எண்ணெய் நான் கொஞ்சமாக சேர்த்திக்குவேன், அதனால் என்ன வெங்காயம், இது கூடவே 4 பூண்டு கட் பண்ணி போட்டுருக்கேன். காரம் நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எங்களுக்கு ஒரே ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கின உடனே கீரையை அதில் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். குமுட்டி கீரை இதில் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, கீரையை நம்ம போட்டு கழுவும் போது அப்படியே அதில் போட்டு கழுவிட்டு வடிச்சிட்டு அந்த கீரையை எடுத்து போடணும். அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி 2-3 முறை அலசிட்டு அப்புறம் தண்ணியிலேருந்து இந்த மாதிரி எடுக்கணும். அப்போ கடைசியில் இருக்கிற மண் அப்புறம் அந்த குப்பைகள்லாம் போயிடும். அந்த மாதிரி பண்ணலாம். நிறைய பேர் இப்படியே எடுத்து போடாமல் இந்த மாதிரி வடிகட்டிட்டு போடுறாங்க. வடிகட்டினா அதனுடைய இருக்கிற மண்ணெல்லாம் அதில் சேரும். அதனால் வடிகட்டி அல்லது கீரையெல்லாம் எடுத்து போடலாம். அப்படியும் செய்யலாம். பாருங்கள், இப்போ இதில் தெரியுதா எவ்வளோ மண், குப்பை, கல் எல்லாமே இருக்குதுன்னு. அதுவும் மழைக்காலத்துலலாம் கீரையை வாங்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும். நிறைய மண் இருக்கும் அதனுடைய வேரில். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா கழுவணும். அப்போ தான் மண் கொஞ்சமாவது கம்மியாகும். கீரையை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சு வைக்கலாம். மூடி போட வேண்டாம், இப்படியே இருக்கணும். உப்பு லேசாக இப்படி தூவி விடலாம். கீரையில் உப்பு இருக்கும், ஸோ அப்படி கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். அதுவும் தூவாமல் கூட நிறைய பேர் செய்வாங்க, அப்படியும் செய்யலாம், நல்லது. குமுட்டி கீரை பொரியல் ரெடி. இந்த பொரியல் மேலே லேசாக தேங்காய் துருவி போட்டுக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.